வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். எவ்வளோ மழையிலையும் வெயிலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்குறோம். கொரோனாலெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்குறோம். வரதா புயலெல்லாம் செஞ்சுருவோம். எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்ணலாம் இல்லையா? இப்போ இருக்கிற ஆட்சி வந்து எங்களுக்கு நிரந்தர பண்ணி தரணும். விஜய் என்ன சொன்னார், 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு நிரந்தர பண்ணி தரேன்னாரு. இன்னும் எங்களுக்கு அதை பற்றியே பேசவே இல்லை. நம்பி தான் ஓட்டு போட்டோம். என் பிள்ளை கூட சொல்லிட்டம்மா நீ போடுமான்ட்டு. நாங்கள் எல்லாமே திமுக தான், அதனால் அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். இன்னொரு வாட்டி அவர் வரணும்னா எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்ணணும். இல்லைன்னா எங்களை இப்படியே விட்டுற சொல்லுங்கள், அவ்வளோதான். முன்னால் இருந்த ஆட்சி தான் எங்களுக்கு செய்யலை. இப்போ இருக்கிறனாச்சும் எங்களுக்கு செய்யணும். இவர் வந்து எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். நல்ல ஒரு முடிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். எங்களுக்கு இப்போ இல்லை, போன வருஷத்துலேருந்து நாங்கள் எங்கே போனாலும் நாயை விட கேவலமாக எங்களை துரத்துனாங்க. அந்த 13ஆம் நாள் நாங்கள் பட்ட அவஸ்தை ஒரு லேடிஸு துணி கூட கிடையாது. அப்படியே தூக்கின்னு போட்டு ரொம்ப இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த அம்மா கூட ரொம்ப துணி இல்லாத 4 பேர் தூக்கின்னு தான் போனாங்க. பணி நிரந்தரம் பண்ண சொல்லுங்கப்பா. எங்களுக்கு 15 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சோம். போன வருஷம் இதே நாளில் எங்களை வெளியே துரத்துனாங்க. ரிப்பன் பில்டிங் வாசலில் 13 நாள் உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணோம். முதலமைச்சர் இன்னையோட சிஎம் முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு விஜய் சார் பேசினார், எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணித்தரேன்னு சொன்னார். இதை தான் இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைக்கி இதே ஆகஸ்ட் 1 வந்து ஞாபகப்படுத்துகிறோம். அவர் எங்களை அப்படி பண்ண மாட்டாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களை கூப்பிட்டு ஒரு ஆதரவு தெரிவிப்பார் நாங்கள் நம்புகிறோம். பார்க்குறாரு இல்லையா, எங்களுடைய கஷ்டத்தை பார்க்குறாரு இல்லையா, இந்த உட்காந்துக்குறோம்ல, இந்த ஜனங்களெல்லாம் பார்க்குறாருல்ல, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதே நாளில் போன வருஷம் 8ஆம் மாதம் 1ஆம் தேதி எங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. வேலையிலேருந்து வராதிங்க அன்னைக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேலையில் வரல. அதோடு வந்து இங்கே உக்காந்தோம். முக ஸ்டாண்ட்லேயே வேலை திருப்பி போட்டார். திருப்பி போட்டு இப்போ திருப்பி எடுத்துடுற தெரிவித்தார். இப்பயும் நாங்கள் வந்து அதை தெரிவிக்கிறதுக்கோசம் தான் வந்துக்கிறோம். நாங்கள் போராட்டம் பண்ண வரல, தெரிவிக்கிறதுக்கோசம் தான். நாங்கள் போன வருஷம் இந்த நாளில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் இங்கே. அதை தெரிவிக்கிறதுக்கோசம் தான் இந்த போராட்டம். இப்போ இந்த வேலைக்கோசம் நாங்கள் போராட்டம்லாம் பண்ணுறதுக்கோசம் இங்கே வரல, அதை தெரிவிக்கிறதுக்கோசம் வந்துக்கிறோம். அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். சார் அங்கே இருக்கிறாரு, நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கோசம் இந்த ஜனம் கூடி இருக்குது. வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை, வேறு ஒன்றுமே எங்கள் போராட்டத்துக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையால் தான் நாங்கள் ஓட்டே போட்டோம். அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. 15 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். எவ்வளோ மழையிலையும் வெயிலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்குறோம். கொரோனாலெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்குறோம். வரதா புயலெல்லாம் செஞ்சுருவோம். எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்ணலாம் இல்லையா? நாங்கள் வரும்போது 34 32 வயசில் வந்தோம். இப்போ எங்களுக்கு வயசாகிடுச்சு. எங்களை வேறு எங்கே வேலை தருவாங்க சொல்லுங்கள்? அவங்க அந்த ஆட்சி இருக்கும்போது 5 வருஷமாக எங்களை ஏமாற்றிட்டாங்க. இவங்க வந்த பிறகு இவங்களாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆனால் பண்ணுறது பண்ணாது அவங்களுடைய விருப்பம். இன்னொரு வாட்டி அவர் வரணும்னா எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்ணணும். இல்லைன்னா எங்களை இப்படியே விட்டுற சொல்லுங்க, அவ்வளோதாங்க. அதுதான் அனுமதி இல்லை, எதுக்குன்னு தெரியலையே எங்களுக்கு. இன்னையோட ஒரு வருஷம் எங்களுக்கு வேலை இல்லாத இப்போதான் வேலை. போன வருஷம் இங்கே தான் இருந்தோம். ஏதாவது அவங்க மனசு அடைஞ்சு அவங்க மனசை மாற்றி எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். அதுதாங்க நாங்கள் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் கேட்குறோம், தெரியலையே, அது அவரை தாங்க கேட்கணும். அவனை தான் கேட்கணும், விஜய் சாரை தான் கேட்கணும். நாங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் அவர் பண்ண வரன்னு ஓட்டு போட்டோம், ஜெயிச்சிட்டாரு, வந்துட்டார். ஆனால் அவருடைய கையில் தான் இருக்குது. எங்களுக்கு நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணால் அவருடைய கையில் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் கிடையாது, அவ்வளோதாங்க. போன வருஷம் இதே 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வேலை இல்லாத வெளியே வந்தோம். நாங்கள் வந்து 175 நாளாக உண்ணாநிலை போராட்டத்தில் இருந்து எங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லி நான் 3 கட்டளையாக உக்காஞ்சோம். 4 நாள் பெண்களாக உக்காஞ்சி உண்ணாநிலை 25 நாளாக உண்ணாநிலை இருந்து எங்களுக்கு அதுக்கு மேல்பட்டு தான் அமைச்சர் வந்து எழுப்பி எங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லி, இதே வேலை எங்களுக்கு தரேன்னு சொல்லி இது பண்ண. ஆனால் நிரந்தர பண்ணி தரல. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து எங்களுக்கு நிரந்தர பண்ணி தரணும். விஜய் என்ன சொன்னார், 5 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு நிரந்தர பண்ணி தரேன்னாரு. இன்னும் எங்களுக்கு அதை பற்றியே பேசவே இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னும் அதை பற்றி எங்களை தூய்மை பணியாளரை பற்றியும் பேசலை, எதுவுமே அவர் இது பண்ணல. ஆனால் இப்போ பேசணும், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும், முதலமைச்சர் வந்து எங்களுக்கு செய்யணும். முன்னால் இருந்த ஆட்சி தான் எங்களுக்கு செய்யலை, இப்போ இருக்கிறனாச்சும் எங்களுக்கு செய்யணும். இவர் வந்து எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். நல்ல ஒரு முடிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். எங்களுக்கு இப்போ இல்லை, போன வருஷத்துலேருந்து நாங்கள் எங்கே போனாலும் நாயை விட கேவலமாக எங்களை துரத்துனாங்க. அந்த 13ஆம் நாள் நாங்கள் பட்ட அவஸ்தை ஒரு லேடிஸு துணி கூட கிடையாது. அப்படியே தூக்கின்னு போட்டு ரொம்ப இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த அம்மா கூட ரொம்ப துணி இல்லாத 4 பேர் தூக்கின்னு தான் போனாங்க.
ஆனால் அண்ணனை கூட ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப இது பண்ணி ரொம்ப எங்களை கேவலப்படுத்தினாங்க. அங்கெல்லாம் வேறு எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கெல்லாம் அரசு தான். 6 மாதம் நாங்கள் பார்க்காத இடமே கிடையாது. நான் ஒன்று புயல் ஜெயில் மட்டும் தான் போகல, நாங்கள் மீது எல்லா இடம் போயிட்டு வந்துட்டோம். இந்த ஆட்சி நல்லது பண்ணோன்னு நினைக்கிறோம். என்ன சொல்லுவார் தெரில. இவர் எங்களுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். இந்த முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, இவர் செய்வார். 2 ஆட்சியும் போச்சு, அவங்க 2 பேரும் நம்ம செய்யலை. இவருனாச்சும் செய்வார். எடப்பாடி ஆட்சியும் செய்யலை, முக ஸ்டாலின் ஆட்சியும் செய்யலை. இப்போ விஜய் வந்து செய்வாருன்ற ஒரு இது எங்களுக்கு இருக்குது. செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. அவர் நம்பி நாங்கள் தூய்மை பண்ண ஃபுல்லாக அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறோம். அவர் காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அவருக்கு தான் போட்டிருக்காங்க ஓட்டு. ஆனால் வரணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆட்சியில் எங்களுக்கு வேலை ஒரு நிரந்தரம் பண்ணி கொடுத்தாருன்னா போதும். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுத்தா போதும். நாங்கள் அடிமட்டிலேருந்து வேலை செய்கிறோம் சார். எங்களை கவனிக்க மாட்டுறாங்க சார். இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். குழந்தை குட்டிங்கெல்லாம் விட்டு வந்து பாராத்து வேலையை வந்து வேலை செய்கிறோம். எங்களை மட்டும் கவனிக்க மாட்டுறாங்க சார். நாங்கள் என்ன வேலை செய்ய இருக்கிறோம் வந்து 6 மணிக்கு வந்தோம்னா 2:30 மணி வரையிலும் வேலை செய்துட்டு போகிறோம் சார். ரோடுகளை சுத்தம் பண்ணிட்டு அந்த குப்பைங்களை வாரி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போகிறோம். எங்களை கவனிக்க மாட்டுறாங்க. யாரோ ஃபஸ்ட்டு வந்தார், அவரும் அப்படி தான் சொன்னார், இவரும் அப்படி தான் சொல்லிக்கிறாரு. எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து இங்கே குஞ்சு கண்டுப்போம். முன்ன ஒரு தகுதி வந்து குஞ்சு கண்டு அவ்வளோ நாள் கஞ்சி தண்ணியாக வந்து போனோம். இப்போ 2வது வந்து வரோம் சார். நாங்கள் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. விரும்ப நாங்களும் தான் கேட்குறோம், அவர் தான் கேட்குறோம். இப்போ இவர் வந்து இவரனா சரி வந்தால் இவர் செய்கிறேன்னு சொன்னாரா, இவர் நம்பி வந்து ஒரு புள்ள குட்டிலாம் ஒரு பிள்ளைங்க கூட எரிஞ்சு போச்சு, வீடு எரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் விட்டு வந்து நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். அது எரிஞ்சது கூட போய் பார்க்கல. அந்த நன்மையில் ரோட்டு பக்கத்தில் குஞ்சிட்டு வேலை செய்கிறோம் சார். நாங்கள் பணி நிரந்தரப்படுத்துவாங்க. நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை அவர்கிட்ட தான் வச்சுருக்கோம். அவங்க கலைஞர் ஆட்சி இருக்கும் போதே நாங்கள் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அவர் ஆட்சிக்கு வந்தால் செய்வார்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் வந்து சும்மா அவர்கிட்ட கேட்குறதுக்கு தான் வந்திருக்கோம், முறையிட தான் வந்திருக்கோம். ஐயா எங்களுக்கு பர்மனெண்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். போடுவார், கண்டிப்பாக அவர் செய்வார். நாங்கள் அவர்கிட்ட வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ணி மறியல் பண்ணலாம் ஒன்றும் வரல. அவர்கிட்ட சும்மா வந்து கேட்குறதுக்காக வந்து இவ்வளோ பேர் இருக்கிறோம் கான்ட்ராக்டில் வேலை சேர்ந்துக்கின்னு எங்களுக்கு நிரந்தரப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருக்கோம். இவ்வளோ ஜனமும் அனுமதி இல்லையே, என்ன பண்ணுறது? அவர் தான் சொல்லணும். அவர் தானே, அவர் நம்பி தான் ஓட்டு போட்டோம். என் பிள்ளை கூட சொல்லிட்டம்மா நீ போடுமான்ட்டு. நாங்கள் எல்லாமே திமுக தான், ஆனாலும் அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். நம்பிக்கை இருக்குது, செய்வார். எல்லாரும் அவருக்கு தான் போட்டோமே. ஏன்னா அந்த புதுசாக ஒரு ஆட்சி வந்தால் நம்மளுக்கு செய்வாங்கன்றதுக்காக தான் நாங்கள் போட்டோமே. பழைய ஆட்சி கடையெல்லாம் புதுசாக வந்தால் வாலிபராகிறார், அவர் நம்மளுக்கு எடுத்து செய்வாருன்ற ஒரு ஆசையில் தான் ஓட்டு போட்டிருக்கோம். அவர் 6 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு சொல்கிறேன்னு இருக்கார், செய்வார். அவ்வளோதான். சந்திச்சார், பார்க்கலையே, கோரிக்கை கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லியிருக்கோம் நான் செய்கிறேன் 5 வருஷத்துக்கு மேலே செய்தவங்கள போடுவேன்னு சொல்லியிருக்காரு. 5 வருஷம் வேலை செய்தவங்கள மேலே நான் போடுவேன்னு இருக்கார், பர்மனெண்ட் பண்ணுவேன்னு இருக்கார். அது அவருக்கு தான் தெரியணும். 5 வருஷம் நாங்களாம் 14 வருஷம் 15 வருஷம் அது வேலைக்கு வந்து எவ்வளோ காற்று மழை எல்லாத்துலையும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பசங்க இன்றைக்கி பெரிய பெரிய பிள்ளைங்களாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக செய்வார்.